எல்லாருக்குமே கோயில் போக பிடிக்கும். இஷ்டப்பட்ட தெய்வத்தை கும்பிட பிடிக்கும். இப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்த நிறைய பேர் நிறைய சோகத்தையும் சந்தோஷத்தையும் அங்கதான் போய் முடிப்போம். ஸோ இந்த இடத்துக்கும் ஜுடிஷியரிக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாமா? Why this? ஏன் இந்த டாபிக் அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல பிஜேபி, நான் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் போல, பிஜேபி காரங்களை டெல்லி சிஎம் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டெம்பிள்ஸை டெமாலிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு நியூஸ் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயரில் நிறைய விஷயங்கள் சென்சேஷனல் ஆச்சு. அப்படிப்பட்ட விஷயம் தான் ஒன்று, ராமர் கோயில் தெரியும், திருப்பதி லட்டு என்ன விஷயம் ஆச்சு நமக்கே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய இடத்துல டெம்பிள் இஷ்யூஸ் நடக்குது. டெம்பிளை பற்றி குட்டி குட்டியாக அங்கங்கே நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கான ரைட்ஸை பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ. ஸோ முதல்ல இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஜேபி சிஎம் டெல்லியில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, டெமாலிஷ் பண்ணுறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஹார்மோனியல் ரிலீஜியஸ் ஹார்மோனியலை பற்றி இது பண்ணுறாங்க, கான்ஃப்ளிக்ட் கொண்டு வராங்கன்னு. இந்த ஹார்மோனியலுக்கும் கான்ஃப்ளிக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ இங்கே டெமோக்ராட்டிக்காக இருக்கிறதும் தன்னோட ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட். இந்த டாபிக் ஏன் நமக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஒரு விஷயம் பட்டுச்சு, இல்லை சடனாக பார்க்கும்போது நிறைய இடத்துல டெம்பிளை பற்றி கோயிலை பற்றி வருது. திருப்பதி லட்டுவாக இருக்கட்டும், போன வருஷத்தில் சென்சேஷனான ராமர் கோயில் திறப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றியே தான் இருக்குது. ஆனால் நம்ம கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோம். இந்த குட்டி டாப்பிக்கை நம்ம லாவோட சம்மந்தப்பட்டா எப்படிலாம் இருக்குது, வெறுமனை நம்ம மக்கள் மட்டும்தான் இதை பற்றி பார்க்குறாங்களா, இல்லை ஸ்டேட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் அதில் பொறுப்பு இருக்கா, அவங்க அந்த நம்ம ப்ராக்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் இது. நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 25 28 எல்லா மனுஷங்களுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பீச் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இங்கே ரைட்ஸ் இருக்குது. வெறுமனே அந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் இப்படி ஒன்று சொல்லிட்டு விட்டுருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே அதை மேம்படுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த ரிலீஜனை வந்து மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் ஆக்ட் போட முடியுமோ அதை நீங்கள் போடலான்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக்ஸில் நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ், சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ். ஸோ இதை ப்ரமோட் பண்ண வந்தது தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். இதில் தான் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளை உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம சட்டம் வந்து அவங்கள பனிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த செக்ஷன் கீழேனா செக்ஷன் 3 to 7 இதை பற்றி பேசுது. ஸ்டார்டிங்லேயே உங்க எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து ஒரு கேஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ப்ளீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது எந்த ஆக்ட் கீழேன்னு பார்த்தோம்னா வர்ஷிப் ஆக்ட். இந்த வர்ஷிப் ஆக்ட் தான் மேஜரான ரோலை இது பிளே பண்ணுது. நம்மளோட ஸ்டாச்சுஸ், நம்மளோட கஸ்டமரி வேல்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளோட ஐடல்ஸ் சில இடத்துல வச்சுருப்போம்ல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த வர்ஷிப் ஆக்ட் அவ்வளோ கண்டிப்பாக முக்கியம். இந்த ஆக்ட் அப்படி என்னதான் சொல்லுது அப்படின்னா, இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் எதுனா நம்மளோட செக்யுலரிசமை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான ஆப்ஜெக்ட். அது இல்லாமல் நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஸ்டாச்சுஸாக இருக்கட்டும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதும், இதோட பிளேசஸை வர்ஷிப் பண்ணுற பிளேஸை டிக்னிட்டியாக வச்சுக்கிறது தான் இதோட இது. நம்ம ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்லை நம்மளை சுற்றி யாராவது இந்த விஷயத்த கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, இனி கோயிலுக்குள்ளே போய் ரைடு போகக்கூடாதுன்னு. இப்படி ஒரு விஷயத்த சொன்னோன்னே எல்லாருமே அப்போது ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் கோயிலை கட்டி சம்பாதிச்சு அதிலே வச்சிருவாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டும் இருக்கும், இல்லை பேசியிருப்போம். இப்படிப்பட்ட விஷயத்த நம்ம வந்து அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஒரு ரிலீஜியன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எல்லா ரிலீஜியஸ் டெம்பிள்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்ஸை வந்து சர்டன் அத்தாரிட்டிஸ் அதை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அத்தாரிட்டிஸ் மட்டும்தான் செக் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட ஜட்ஜஸ் இல்லை நம்ம ரெஸ்பெக்டிவ் கோர்ட்ஸும் அதை வந்து அக்கௌண்ட்ஸை திருப்பி ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான், அதை கேட்கறது தான் இந்த ரிலீஜியஸ் என்டோர்ஸ்மெண்ட் ஆக்ட். இப்போது
ஒரு ரிலீஜனை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணாலோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அசம்பிளியை அவங்க வர்ஷிப் பண்றதுக்கு தடுத்தாலோ செக்ஷன் 295 ஆஃப் ஐபிசி அண்ட் 296 ஆஃப் ஐபிசிக்கு கீழே பனிஷபிளா இருக்கு. இதே நிறைய இடத்துல கேட்டிருப்போம், ஒரு கோயிலுக்கு ஒரு ரிலீஜனுக்கு விரோதமா இன்னொரு ரிலீஜன் எனிமிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாலோ அது 153A ஆஃப் ஐபிசிக்கு கீழே பனிஷபிள். நம்ம கிரிமினல் சூட் மட்டும்தான் போட முடியுமானா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும், நம்ம ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சிவில் சூட் நம்ம போடலாம். இப்போ ஒருவேளை இண்டிவிஜுவல் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னா ஆர்டிகல் 32 அண்ட் 223க்கு கீழே நம்ம வந்து ஹைகோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் அப்ரோச் பண்ணலாம். நம்ம நிறைய நேரங்கள்ல ராம் மந்திர் கேஸா இருக்கட்டும், இல்ல லட்டுல வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பண்ணதா இருக்கட்டும், இல்ல சபரிமலையில ஒரு விமன் போயிட்டாங்கன்னு சொல்றது சென்சேஷன் கேசஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அதே டெம்பிள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களோட சேலரி அவங்களுக்கு ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, அவங்களோட தேவைகளை சந்திக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட இஷ்யூவையும் அட்ரஸ் பண்றதுக்கு கோர்ட் கிட்ட போகலாம். இப்படிப்பட்ட விஷயத்த சொன்ன Sri Devi Kandarama Saram vs. State of Andhra Pradesh and Gopalasamy Vari Temple, Tamapuram the Commissioner. இது வெறுமன 2 கேஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்தந்த கோர்ட்ஸ் வந்து அதை அட்ரஸ் பண்ணதை குறைஞ்சதே கிடையாது. நம்ம பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்ல நம்ம டெம்பிளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா வச்சிருக்கோமோ அதே மாதிரி டெம்பிளுக்கு ரிலேட்டடா வெறுமனா பெரிய பெரிய இஷ்யூவை கண்டுக்காம குட்டி குட்டியா அவங்க நிறைய பேர் அவங்களோட பிரச்சனையும் பார்த்துட்டு அவங்களோட தேவையை சந்திக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக கேள்வியும் கேட்போம், அவங்களுக்காக ஸ்டாண்டிங்கா நிற்போம். கற்போம், சேர்ந்து கற்பிப்போம். For any legal inquiries, do DM for Javi's Legal Board. Thank you.